பொறியியல் கல்லூரிகளில் முழுநேர பேராசிரியர்கள் நியமனத்தில் மோசடி நடைபெற்று இருப்பதாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி பேராசிரியர்கள் மீதும் தனியார் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் உறுதியளித்துள்ளார். கொஞ்சம் கூட தகவல் இருக்கக்கூடிய தகவலை திரட்டி ஆய்வு செய்த தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு மோசமான சூழலை நோக்கி நகரும்னா மற்ற மாநிலங்களில் இதை விட மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏஐசிடிஇ என்ன தான் பண்ணுதுன்ற கேள்வியாக இருக்குது. ஒரு கல்லூரியில் பணிபுரியக்கூடியவர் ஏஐசிடி விதியும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விதியும் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்கள் இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தால் தான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கும். தங்கள் கல்லூரியில் பணியே புரியாத அந்த பேராசிரியர்களை கணக்காக காமிச்சு இங்கே நிறைய கல்லூரிகள் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அஃபிலியேஷனில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிலியேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த விசிட்டிங் டீம், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம். அந்த விசிட்டிங் டீம் தான் கொல்லிவுட் ஆகிருக்கிறதா நம்ம சந்தேகப்படுறோம். ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சில இன்ஸ்பெக்ஷன் டீம் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவில் நம்ம இதை பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறைகேடுடைய அளவு 480 கல்லூரிகள் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் இந்த மாதிரி ஒரே பேராசிரியர் 2 கல்லூரிகளில் இருக்கிறது, இல்லை 3 கல்லூரியில் இருக்கிறது, இல்லை 11 கல்லூரிகள் வரைக்கும் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 224. அதாவது பாதிக்கு பாதி, 50% ஆஃப் த கல்லூரிகளில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்போ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் டீமாக போகக்கூடியவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பல வழிகளில் கண்டுபிடிக்க முடியும். முதல்ல பிஎஃப் அவங்க வந்து கடந்த 6 மாதத்தில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டிருந்தா கூட, அதோடைய ப்ரூஃபை கேட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த கல்லூரியில் வேலை பார்க்கலாம். இல்லை இதே தகவல் அதற்கு மேலே ஒரே நாளிலேயே, இப்போ இதில் கொடுத்துருக்கிற டேபிளோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இன்ஸ்பெக்ஷன் டீமோடைய டேட்டா ஒரே நாளில் 2 கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. ஒரே நாளில் 2 கல்லூரிலையும் அதே நபர் இருப்பதாக அவங்க கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அங்க வந்து அந்த அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிற போது அந்த ஆசிரியர்கள் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டுமோ அதை நாங்க செக் பண்றது ஒரு எவ்ரி இயர் பண்றது ஒரு வழக்கமான ஒரு இதுதான். அதில் நிறைய முரண்பாடு இருக்கும். அதை செக் பண்ணுவதற்காக நாங்கள் கடந்த வருடங்களாக ஆதார் நம்பரை, ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய ஆதார் நம்பரை செக் பண்ணுவது உண்டு. அதன்படி ஒரு ஆசிரியர் இன்னொரு கல்லூரிகளில் அவருடைய நேமை காமிக்க முடியாமல் இருக்கும். இப்பொழுது நேற்று அந்த செய்தி வந்தவுடன் நாங்கள் உடனே ஆதார் நம்பர்களை பார்த்தோம். ஆதார் நம்பர் எல்லாம் ஒன்னொன்று தான் இருக்கிறது. அதன் பிறகு எப்படி அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் படி எப்படி இருக்க முடியும் என்று பார்த்தால் அவர்கள் ஆதார் நம்பரை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு அவங்க ஒரு 25 பேரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, நாங்கள் மொத்தமாட்டி எவ்வளவு பேர் இதை மாதிரி எவ்வளவு பேர் இதை தவறாக அவருடைய நேமம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதில் ஒரு 189 ஆசிரியர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் போய் மொத்தம் 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு 1900 ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த 1900 ஆசிரியர்களுக்கு பதிலாக இந்த 180 பேரும் நிறைய இடங்களில் போய் அவர்களுடைய நேமை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு குழு நேற்றே அமைத்து விட்டோம். அந்த 189 ஆசிரியர்கள் மீதும் இதே போல ஆசிரியர்களை ஒரு நாள் அப்ளிகேஷனுக்காக கொண்டு வரும் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம்.